Taste the Daily. திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என குற்றங்கள் நடக்காத நாளே இல்லை எனவும் ஸ்டாலின் மாடல் என்பதை மாற்றி போதைப்பொருள் மாடல் என வைத்துக் கொள்ளலாம் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் துடியலூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம். 7 சட்டக்கல்லூரி நான் கொண்டாந்தேன். கால்நடை மருத்துவக் கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கி தந்தோம். ஒரு கல்லூரியாவது மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சதா? எதுவுமே இல்லை. எந்த பெரிய திட்டத்தை இந்த கோவை மாநகர மக்களுக்கு தந்திருக்கிறீங்க? எதுவுமே இல்லை. ஆனா தினம் விளம்பரம் வராத நாளே இருக்காது. அது மட்டும் இல்ல, கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை, சிறுமியிலிருந்து பாட்டி வரைக்கும் விட்டு வைக்கல. கேவலமான ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி. போதைப் பொருள் இன்னைக்கு கஞ்சா போதை எல்லா இடத்துலயும் இருக்குது. கஞ்சா இல்லாத இடமே இல்லை. இனிமே ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துக்கு பிறகு போதை மாடல் அரசாங்கம் வச்சிடலாம். ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்துக்கு பேர்ல போதை மாடல் அரசாங்கம். அந்த நிலைமைக்கு தமிழகம் தள்ளப்பட்டு விட்டது. இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அதற்கு உங்களுடைய மகத்தான ஆதரவை தாரி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இந்த பகுதியிலே செங்கல் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கின்றன. செங்கல் உற்பத்தியாளர் இருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தினுடைய கெடுபிடியின் காரணமாக அந்த செங்கல் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்குது. அதில் இருக்கிற பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் பாதிச்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவு ஆட்சி கட்டிலே அமர்ந்தவுடன் இந்த செங்கல் தயாரிப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவளுக்கு தேவையான உதவிகளை செய்யும். இந்த தொழில் சிறக்கும். கோவை மாவட்டத்திலே தொழில் வளம் நிறைந்த மாவட்டம், சிறு குறு நடுத்தர தொழில் நிறைந்த மாவட்டம். இந்த மின்கட்டண உயர்வால் இந்த சிறு தொழில்கள்லாம் நலிஞ்சு போச்சு. மீண்டும் இந்த சிறு குறு நடுத்தொழில்கள் புத்துயிர் பெறுவதற்கு அதிமுக ஆட்சி உரிய நடவடிக்கை எடுக்கும். புதிய தொழில்கள் நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு வருவதற்கான திட்டத்தை தீட்டுவோம். அதிகமான வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம். அதே போல வனவிலங்கு, இன்றைக்கு காட்டு பகுதியில் வனவிலங்குலாம் விளைநிலங்களுக்கு வருது, வெளியில வருது. இதனால பொதுமக்கள் பாதிக்கிறாங்க, விளைநிலம் பாதிக்குது. இனி அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்கின்ற பொழுது வனவிலங்குகளை கட்டுப்படுத்தி வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். குடும்ப ஆட்சியை தமிழகத்தை விட்டு அகற்றுவோம். குடும்ப ஆட்சியை தமிழகத்தை விட்டு அகற்றுவோம். அம்மாவின் ஆட்சியை 2026 அமைப்போம்.